வசனம். சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒரு முறையாவது நிராகரிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய கணவர், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், சகோதரர்கள், அதாவது நம்மை மிகவும் நேசிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களால் கூட நாம் நிராகரிக்கப்படலாம். கல்லூரியில் ஏங்க இவரோட நட்பு இருந்தா நம்ம பேரே கெட்டிடும் என்று கூட நண்பர்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆஃபீஸில் இந்த ப்ராஜெக்டுக்கு இவரை விட வேறு யாராவது இருந்தா நல்லா இருக்கோ என்று மேலதிகாரிகள் சொல்லி இருக்கலாம். குடும்பத்தில் இவள்தான் இந்த வீட்டுக்கு பேயே என்று வீட்டிலிருந்தே நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். இந்த உலகம் நம்மை நிராகரிக்கலாம். ஆனால் உங்களை கடவுள் நிராகரிக்க மாட்டார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. லேயாவின் கதை நிராகரிப்பிலிருந்து மரியாதைக்கு. லேயா அவள் யாக்கோபின் மனைவி. ஆனாலும் அவன் அவளை நேசிக்கவில்லை. அவள் கணவர் ராகேலை மட்டுமே விரும்பினார். லேயா அவனை நேசித்தும் அவன் ஒருபோதும் அவளை விரும்பவில்லை. ஆனால் லேயா ஒருவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தாள். அவன் கணவர் மீதல்ல, கடவுள் மீது. கடவுள் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக குழந்தைகளை கொடுத்தார். அவள் முதல் மகனை பெற்றபோது சொன்னாள், கர்த்தர் என் துக்கத்தை கண்டார். அவள் இரண்டாம் மகனை பெற்றபோது சொன்னாள், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். மூன்றாம் மகன் பிறந்தபோது சொன்னாள், இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார். ஆனால் நான்காவது மகன் பிறந்தபொழுது, நான் இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த நேரத்திலிருந்து அவளுக்கு கவலை இல்லை. அவள் கணவர் நேசிக்கிறாரா இல்லையா அவளுக்கு முக்கியமில்லை. அவள் கடவுளை முதலில் வைத்தாள். அதன் பிறகு நடந்ததை பாருங்கள். யாக்கோப்பு இறப்பதற்கு முன்பு என்னை லேயாவின் அருகில் அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டார். அவளை வாழ்க்கையில் நேசிக்காத கணவர் இறுதியில் அன்பாக ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, மக்கள் உங்களை நிராகரிக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை விரும்புகிறார். நீங்கள் கடவுளை முதலில் வைத்தால் கடவுள் உங்களை உயர்த்துவார். இப்பொழுது இந்த வசனத்தை எனக்கு பின்னால் சொல்லுங்கள். கடவுள் என்னை நிராகரிக்க மாட்டார். கடவுள் என்னை நிராகரிக்க மாட்டார். நான் அழிவதற்காக பிறக்கவில்லை, வெல்வதற்காகவே பிறந்தவள். நான் அழிவதற்காக பிறக்கவில்லை, வெல்வதற்காகவே பிறந்தவள். இந்த செய்தி உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். நாம் விரோதிகளால் நிராகரிக்கப்படலாம், ஆனால் கடவுளால் ஏற்கப்பட்டவர்கள். கடவுள் முடிந்தவர்கள் பட்டியலிலிருந்து முக்கியமானவர்களின் பட்டியலில் உங்களை கொண்டு வரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். வாருங்கள் அவரிடம் ஜெபிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, நான் பலமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தினரால், நண்பர்களால், வேலை இடத்தில், சமூகத்தில் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறேன். ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்கிறது, மக்கள் நிராகரித்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கடவுளே, என் வாழ்க்கையிலும் அதை செய்யும். லேயாவின் வாழ்க்கையில் நீங்கள் செய்ததைப் போல அவளது கணவர் கூட அவளை நிராகரித்தான். ஆனால் நீர் அவளுக்கு ஆசீர்வாதமாயிருந்தீர். அவளுக்கு சிறப்பை அளித்தீர். அதே போல என்னையும் உயர்த்தும் கர்த்தாவே. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசிர்வதியும். என் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும்.
நான் வெல்லும்படி என்னுடன் இருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.